இந்த படத்துல காட்சி அமைப்புகள் நிறைய அரசியல் சம்பவங்களை நீங்களே சொல்லி பக்தவச்சலம் அவங்களை ஞாபகப்படுத்துறாங்கன்னு, இப்போ இந்திரா காந்தி ஞாபகப்படுத்துறாங்க. இப்ப ஜனநாயகன் ஏன் ரிலீஸ் ஆகலைன்னா அதுல சென்சார் போர்டு சர்ச்சைக்குரிய காட்சிகள் இருக்குன்னு தான் சொல்றாங்க. இந்த மாதிரியான வெளிப்படையான காட்சிகள், நம்ம சொல்லக்கூடிய காட்சிகள், காங்கிரஸை இழிவுபடுத்தக்கூடிய, காங்கிரஸ் கொடியை எரிக்கக்கூடிய இந்த மாதிரியான காட்சிகளுக்கு அப்ரூவல் வந்துருச்சு அப்படின்றத எப்படி எடுத்துக்கிறீங்க? இது எப்படின்னா, இது காங்கிரஸ் கொடியை காமிக்கிறதுனா முதலமைச்சரா காட்டுறாங்க. 64 போது முதலமைச்சர் பக்தவச்சலம் ஐயா, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். கொடி கலர் லைட்டா மாத்தி அந்த மாதிரி கொளுத்துற மாதிரி காட்டுறாங்க. காங்கிரஸ் கொடியை நேரடியாக காமிக்க முடியாது இல்லையா? புரிஞ்சுக்க முடியுது, புரிஞ்ச முடியுது, எல்லாம் புரிஞ்சுக்க முடியும். முதலமைச்சர் பக்தவச்சலம் போது அவர் கட்சி சார்ந்த கொடி காங்கிரஸ் கொடி தானே. இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய தயவு இல்லாமல் திமுகவில் தமிழ்நாட்டில் தேர்தலே நிற்க முடியாது. தேர்தல் நின்னாலும் அப்படி நின்னாலும் படுதோல்வி அடைஞ்சிருங்கிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் இவர்கள் தேவையில்லாமல் அவங்களே ஒரு படத்தை தயாரித்து வெளியிட்டு அவங்க கூட்டணி கட்சியை இந்த அளவுக்கு போட்டு அடிக்க வேண்டியதுக்கு அவசியம் என்ன? அதுவும் தேர்தல் நேரத்தில் இதை நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய. போயிருங்க டிவி தாவேகா கூட போய் சேர்ந்து. ஆமா, தாவேகா பக்கம் நீங்க போயிருங்க, உங்களோட தயவு எங்களுக்கு தேவையில்லைங்கிற மாதிரி தான் இந்த படத்துடைய காட்சி அமைப்புகள். முழுக்க முழுக்க காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான ஒரு படம். உண்மையான காங்கிரஸ் தொண்டன் இந்த படத்தை பார்த்தா அப்படின்னா உண்மையில கொந்தளிச்சிருவான்.